ஒரு நாள் மாலை நேரம். அமைதியான ஆசிரமம். சுற்றிலும் விளக்கொலி. நடத்தியில் குருஜி அமர்ந்திருந்தார். சியர்கள் அனைவரும் அமைதியாக சுற்றி அமர்ந்தனர். குருஜி மெதுவாக கண்களை திறந்து பேச ஆரம்பித்தார். மரணமில்லா வாழ்க்கை சாத்தியமா? பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? பிறந்தவன் ஒரு நாள் சாகணும், மூப்பு வரணும், நோய் வரணும், துன்பம் அனுபவிக்கணும். இதுதான் இயற்கைன்னு நினைக்கிறார்கள். ஆனா அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சொன்னது வேற. ஒரு சின்யன் கேட்டான், குருஜி, வள்ளலார் உண்மையிலேயே மரணமே இல்லாத வாழ்க்கையைப் பற்றி சொன்னாரா? குருஜி சிரித்தார். ஆமாம் மகனே, அவர் சாதாரண பக்தர் இல்ல. மனிதன் என்ன ஆகஸ்து முடியும் என்று காட்ட வந்த அருள் தூதர். அவர் சொன்னார், இந்த உடம்பே நித்தியத்தேகமாக மாறணும்னு. மற்றொரு மாணவன் கேட்டான், குருஜி, உடம்பு எப்படி அழியாமல் இருக்கும்? குருஜி அருகில் இருந்த விளக்கை காட்டினார். இந்த விளக்கை பாரு. எண்ணெய் இருக்கும் வரை தீயெரியும். ஆனா ஆன்மாவின் ஒளி, அது கடவுளருளோட சேர்ந்துட்டா அதுக்கு அணைவு கிடையாது. வள்ளலார் சொன்னது என்னன்னா, மனித உடம்பு வெறும் மாமிசம் இல்ல, அது அருள் ஒளியாக மாறக்கூடிய ஆலயம். சிங்கர்கள் ஆழமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். குருஜி தொடர்ந்தார். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. மனிதன் எப்போதும் சொல்றான், என் உடம்பு, என் ஆசை, என் வாழ்க்கை. இந்த என் என்பதுதான் பெரிய இருள். ஒரு மாணவன் மெதுவாக கேட்டான், அப்போ என்ன செய்யணும் குருஞி? குருஜி கண்களை மூடி மெதுவாக சொன்னார். வள்ளலார் 3 விஷயத்தை கடவுளிடம் ஒப்படைத்தார். தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். அதாவது நான் என்று பிடித்து கொண்ட அனைத்தையும் அருளிடம் விட்டார். அங்கே சில நொடிகள் முழு அமைதி. பிறகு குருஜி ஆழ்ந்த குரலில் சொன்னார், பிள்ளைகளே, ஒரு துளி நீர் தனியாக இருந்தால் காய்ந்து போகும். ஆனா கடலோடு சேர்ந்தால் அதற்கு அழிவு இருக்குமா? அதே போல தனிமனித அகங்காரம் இருக்கும் வரை மரணம் இருக்கும். அருளோடு ஒன்றானவனுக்கு பயம் இல்லை, மூப்பு இல்லை, பிரிவு இல்லை. ஒரு சிலியனின் கண்களில் கண்ணீர். குருஜி, வள்ளலார் தனக்காக மட்டுமா இந்த அருளை கேட்டார்? குருஜி உடனே தலை அசைத்தார். இல்ல மகனே, அதுதான் சன்மார்க்கத்தின் உயரம். எனக்கு மட்டும் முக்தி வேண்டும்னு அவர் கேட்கல. எல்லா உயிர்களும் இன்பமடைய வேண்டும்னு கேட்டார். பசிக்கும் உயிரைக் கண்டால் அவரது இதயம் அழுத்தது. வாடிய பயிரைக் கண்டால் அவர் உள்ளம் வாடியது. குருஜி எழுந்து நின்றார். வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தினார். அதனால்தான் வள்ளலார் இறுதியில் சொல்கிறார், அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை. அருள் இல்லாமல் மனிதன் இருள், கருணை வந்தால் மனிதன் ஒளி. அனைத்து சின்யர்களும் கண்களை மூடி அமர்ந்தனர். அந்த இரவு அவர்கள் குருஜியின் வார்த்தைகளை மட்டும் கேட்கவில்லை, அருளின் அமைதியை உணர ஆரம்பித்தார்கள். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை. திருச்சிற்றம்பலம்.